ஹாய்ங்க அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டர்ல இருந்து நான் உங்கள் திவ்யலட்சுமி. இன்னைக்கு நம்ம தேர்ட் வீக் ஸ்டடி பிளான் படி பொருளாதார மேம்பாடும் திட்டமிடலும் அது வந்து 12th எக்கனாமிக்ஸ்ல இருக்கு. அது படிச்சுட்டோம் இல்லைங்களா? அதுக்கு எக்ஸ்ட்ரா நோட்ஸ் வந்துட்டு என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இந்திய திட்டமிடுதலின் தந்தை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம் விஸ்வேஸ்வரய்யா. யாருங்க? எம் விஸ்வேஸ்வரய்யா. ஓகேங்களா? ஓகே. நம்ம இந்தியர்களோட சமூக பொருளாதார பிரச்சனைகளை பத்தி நிறைய பேர் வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க. அது யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாதாபாய் நவ்ரோஜி, எம்.ஜி. ரானடே, ஆர்.சி. தத். இவங்க 3 பேருமே இந்த பிரச்சனைகள் பத்தி நல்ல விரிவாக வந்துட்டு எழுதி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களாங்க? புக்ஸ் எல்லாம் வந்துட்டு எழுதியிருக்காங்க. ஓகே. இப்ப நம்ம முன்னோடி திட்டங்கள்லாம் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத புக்ல படிச்சிருப்போம். அதெல்லாம் வந்துட்டு இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் இருக்கும். அதையும் பாத்துக்கலாங்க. விஸ்வேஸ்வரய்யா திட்டம் 1934 இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கழக கூட்டமைப்பு திட்டம். சரிங்களா? இந்திய தொழில்துறை, அதாவது இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கழக கூட்டமைப்பு திட்டம் 1927. அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா FICCI, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் த இண்டஸ்ட்ரி. சரிங்களா? என்னங்க? ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. சரிங்களா? என்.ஆர். சங்கர் அப்படிங்கிறவர் தான் 1934ல தேசிய திட்டக்குழு வேணும் அப்படின்னு பரிந்துரை செய்தது யாருங்க? என்.ஆர். சங்கர். ஓகேங்களா? நல்லா பாத்துக்கோங்க. என்.ஆர். சங்கர். ஓகேங்களா? ஓகே. அடுத்து காங்கிரஸ் திட்டம் 1938ல காங்கிரஸ் திட்டம். இது வந்து இந்த காந்திய கொள்கையுடையோர் இருக்காங்க பாருங்க, அவங்களும் சில தொழிலாளர்களால இந்த மைய தேசிய திட்டமிடலை வந்து எதிர்த்திருக்காங்க. சரிங்களா? ஆனா வந்துட்டு நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இருக்காரு பாருங்க, அவர் வந்துட்டு இந்த திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, தொடங்கியிருக்காரு. சோ காங்கிரஸ் திட்டத்தை வந்து தொடங்கியிருந்தது யாருங்க? நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் 1938ல. ஓகேங்களா? இந்த தேசிய திட்டக்குழு இருக்கு பாருங்க, இது வந்து 1938ல பண்டிட் ஜவஹர்லால் நேரு இவங்களோட தலைமையில தான் வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்குது. சரிங்களாங்க? ஓகே. அதாவது என்ன, இப்ப இது எதுக்காக, என்ன நோக்கத்தை வந்து இது முன்வைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்களை வந்துட்டு இது வந்து முன்வைக்குதுங்க. என்னங்க? பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்களை வந்துட்டு இது முன் வச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. இது வந்து என்ன பரிந்துரை செய்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசிய திட்டமிடல்ல வேளாண்மை துறையோட பங்கு வந்து இன்றியமையாததாக இருக்கும் அப்படிங்கறத வந்து இது சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு 10 வருஷத்துல 2 மடங்காக மக்களோட வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பரிந்துரை செய்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காங்கிரஸ் திட்டம் 1938. ஓகேங்களா? பம்பாய் திட்டம் வந்துட்டு புக்ல 1940 கொடுத்திருப்பாங்க. 1940 கொடுத்திருப்பாங்க. ஆனா வந்து நம்மளுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 1944 தான் கொடுத்திருக்காங்க. 1944 தான் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷனை பொறுத்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களாங்க? ஓகே. அடுத்து 8 தொழிலதிபர்கள் சேர்ந்துதான் இந்த திட்டத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அது யார் யாருன்னு சொல்லிட்டு இங்க சைட்ல கொடுத்திருக்கேன் பாருங்க. ஜே.ஆர்.டி. டாடா. ஓகேங்களா? டாடா அவரு. அடுத்து வந்துட்டு ஜி.டி. பிர்லா. இவர் வந்துட்டு லாலா ஸ்ரீராம்னு வருங்க. லாலா ஸ்ரீராம், ஜான் மாதாய். அப்ப இவங்க 4 பேர் வந்துட்டாங்களா? இன்னொரு 4 பேர் இருக்காங்க. ஆர்தேஷ் ஷிர் தலால், ஆர்தேஷ் ஷிர் தலால், கஸ்தூர்பாய் லால்பாய், கஸ்தூரிபாய் லால்பாய், ஆர்தேஷ் டார்ஷவ் ஷிராப், ஆர்தேஷ் டார்ஷவ் சிராப், சர் புருஷோத்தம் தாஸ், சர் புருஷோத்தம் தாஸ் தாகூர் தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தாகூர் தாஸ் இவரோட ஃபுல் நேம். அப்ப இந்த 8 பேர் வந்துட்டு அந்த தொழிலதிபர்கள். இவங்க 8 பேர் சேர்ந்துதான் அந்த பம்பாய் திட்டத்தை வந்துட்டு உருவாக்கியிருப்பாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 15 இயர் பிளான் அதை வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? 15 இயர் பிளான் வந்துட்டு இவங்களோட திட்டமாக இருந்திருக்குது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 15 வருஷத்துல தலா வருமானத்தை இரட்டிப்பாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்ல, நாட்டு வருமானத்தை 3 மடங்காக ஆக்கணும் அப்படிங்கிறது இந்த திட்டம் தான். சரிங்களா? இந்த திட்டத்தோட நோக்கம்லாம் என்னென்னு பாத்தீங்கன்னா, 15 வருஷம் திட்டம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இதுல வந்து 15 வருஷத்துல தலா வருமானத்தை 2 மடங்காக ஆக்கணும், நாட்டு வருமானத்தை 3 மடங்காக ஆக்கணும் அப்படின்னு முடிவெடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து காந்திய திட்டம். இது வந்துட்டு எப்படின்னு பாத்தீங்கன்னா, உற்பத்தி சார்ந்த திட்டமிடுதலுக்கு பதிலாக வேலை நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம். சரிங்களா? எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த உற்பத்தியை மெயின் பண்ணியே வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. பட் இது மட்டும் பாத்தீங்கன்னா வேலை நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்குது. சரிங்களாங்க? சரி, ஓகே. இது வந்துட்டு இந்த காந்திய திட்டம்னாலே உங்களுக்கு தெரியும். அதுல வந்துட்டு இந்த சிறு குறு இந்த குடிசை தொழில்களுக்கு வந்துட்டு சாதகமாக தான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிருப்பாரு இல்லைங்களா? ஓகே.
அப்புறம் வந்துட்டு 1944ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்ரீமன் நாராயண் அகர்வால் இருக்கார் பாருங்க. இவர் வந்து இந்திய பொருளாதார கோட்பாடுகளை வச்சு இந்திய வேளாண்மை மற்றும் இந்த சிறு தொழில்கள்லாம் இருக்கு பாருங்க. இதையெல்லாம் வந்துட்டு மேம்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய திட்டத்தை வந்து அவர் வந்து முன் வச்சிருப்பாரு. சரிங்களா? ஏன்னா வேளாண்மை, சிறு தொழில் இதெல்லாம் வந்துட்டு முன் வைக்கணும் மேம்படுத்தணும் அப்படிங்கறத வந்து முன் வச்சிருப்பாரு. இது யாரோட கோட்பாடுகளால இவர் வந்துட்டு ஈர்க்கப்பட்டிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா காந்திய பொருளாதார கோட்பாடு. அதன் அடிப்படையில தான் இவர் வந்துட்டு காந்திய திட்டத்தையே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. சரிங்களாங்க? ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மக்கள் திட்டம் 1945ல ஏப்ரல் மாசம் திரு எம்.என். ராய் அவர்களால இந்த திட்டம் வந்துட்டு என்னங்க இருக்கும் உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அதாவது கூட்டு பண்ணையாக்கம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேசிய அளவிலான தொழில்மயமாக்கலை கொண்டு இந்த வேளாண்மை மற்றும் நுகர்வோர் பொருட்கள் வந்துட்டு உற்பத்தி தொழில்களை முன்னேற்றணும் அப்படிங்கிறது இதோட நோக்கம். சரிங்களா? என்னங்க கூட்டு பண்ணையாக்கம், தேசிய அளவிலான தொழில்மயமாக்குறது. சரிங்களா? என்னென்னு பாத்துக்கலாம். கூட்டு பண்ணை, அப்புறம் வந்து தேசிய அளவிலான தொழில்மயம், இதெல்லாம் வந்துட்டு முன்னேற்றணும் அப்படிங்கறதுதான் இதோடைய நோக்கமாக இருக்கும். அப்புறம் 1946ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இடைக்கால அரசு உயர்மட்ட திட்ட ஆலோசனை வாரியம் வந்துட்டு ஒண்ணு அமைச்சிருக்குது. என்னங்க இடைக்கால அரசு வந்துட்டு உயர்மட்ட திட்ட ஆலோசனை வாரியம். என்னங்க உயர்மட்ட லெவல்ல திட்ட ஆலோசனை வாரியம் ஒண்ணு வந்து அமைச்சிருக்குது. சரிங்களா? ஓகே. அடுத்தது இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மக்கள் திட்டம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டமிடல் மற்றும் முன்னேற்றத்திற்காக அரசு வந்துட்டு இது வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்றாங்க. நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டமிடல் மற்றும் முன்னேற்றத்திற்காக திட்டமிடுறது அதனுடைய மற்றும் முன்னேற்றத்திற்காக அரசு வந்துட்டு இந்த திட்டத்தை வந்துட்டு செயல்படுத்திருக்காங்க மக்கள் திட்டம். ஓகேங்களா? ஓகே. சர்வோதயா திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீ ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் இருக்காங்க பாருங்க. இவங்க வந்து காந்தி அப்புறம் வந்து வினோபா பாவே இவங்க 2 பேரோட சர்வோதயா எண்ணங்கள் இருக்கு பாருங்க. அந்த எண்ணங்களால இவர் வந்து ஈர்க்கப்பட்டுதான் இந்த சர்வோதயா திட்டத்தையே வந்துட்டு இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா? இது வந்து எப்பன்னு பாத்தீங்கன்னா 1950 ஜனவரி மாசம். ஓகேங்களா? அப்ப என்ன திட்டம், என்ன மாசம், யார் அவரு அப்படிங்கக்கூடிய அந்த பேரெல்லாம் வந்துட்டு பார்த்து வச்சுக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா வேளாண்மை அது கூட சேர்த்து சிறு மற்றும் பருத்தி தொழிற்சாலைகள் இந்த திட்டத்துல வந்துட்டு முக்கியத்துவம் வந்து கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களாங்க? ஓகே. அடுத்து வந்துட்டு பிளானிங் கமிஷன் பத்தி பாத்திரலாம். இது வந்து திட்டக்குழு, இந்தியாவின் திட்ட கமிஷன், திட்டக்குழு இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து அரசியல் அமைப்பு சாராதது. சரிங்களா? அரசியல் அமைப்பு சாராது சட்டப்பூர்வமற்ற அமைப்புங்க. இது சட்டப்பூர்வமற்ற அமைப்பு. இது வந்து இந்திய அரசு நிர்வாக தீர்மானம் மூலமாக இந்திய அரசின் நிர்வாக தீர்மானம் மூலமாக வந்து இது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? இதோட நிறுவனர் ஃபவுண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா? இது வந்து 1946ல வந்துட்டு கே.சி. நியோகி தலைமையிலான இந்த ஆலோசனை குழு மூலமாக இது வந்து பரிந்துரை செஞ்சிருக்கு. ஓகே, நம்ம வந்துட்டு இதை வந்து உருவாக்கலாம், அந்த திட்டக்குழு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதன் அடிப்படையில நியூ டெல்லியை வந்துட்டு தலைமையிடமாக கொண்டு இந்த இது வந்துட்டு 1950 மார்ச் 15ல வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. என்னங்க 1950 மார்ச் 15ல வந்துட்டு நியூ டெல்லியை தலைமையிடமாக கொண்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதோட தலைவர் வந்துட்டு பார்த்தோம் இல்லைங்களா, பவுண்டரு யாருங்க, நேரு. 2வது துணைத் தலைவர் வந்துட்டு குல்சாரிலால் நந்தா. சரிங்களா? ஓகே, குல்சாரிலால் நந்தா. சிறப்பு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த திட்டக்குழுவை வந்துட்டு பொருளாதார கேபினட்னு சொல்லுவாங்க, பொருளாதார கேபினட்னு சொல்லுவாங்க, சூப்பர் கேபினட்னு சொல்லுவாங்க, இணை கேபினட்னு சொல்லுவாங்க, வண்டியின் 5வது சக்கரம், இந்த மாதிரி பல பொருள்கள் வந்து பல பெயர்கள் வந்துட்டு சொல்றாங்க. இதோட தலைவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா பிரதமர் அவர்கள். இவர் வந்துட்டு பதவி வழியாக இதனுடைய தலைவராக இருக்காரு. சரிங்களாங்க? துணை தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு முழு நேர நிர்வாக தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா துணைத் தலைவர் தான். அப்ப முழு நேர நம்ம தலைவர் தான் முழு நேரம் இருப்பார் அப்படின்னு நினைச்சுக்குவோம், அப்படி கிடையாதுங்க. துணைத் தலைவர் தான் வந்துட்டு முழு நேர நிர்வாக தலைவராக இருப்பாரு. ஓகேங்களா? இவருக்கு வந்துட்டு கேபினட் அமைச்சருக்கு உண்டான தகுதி வந்துட்டு இவருக்கு இருக்கு. அந்த அந்தஸ்து வந்துட்டு இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யாருக்குங்க? துணைத் தலைவர் அவர்களுக்கு. இவர் கூட்டத்துல வந்து கலந்துக்குவாரே ஒழிய வாக்களிக்கக்கூடிய உரிமை இவருக்கு கிடையாது. சரிங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து 5 ஆண்டு, அதாவது திட்டக்குழு தயாரிக்கும் இந்த 5 ஆண்டு திட்டங்களை மத்திய கேபினெட்ல என்னங்க பண்ணுவாரு, சமர்ப்பிப்பாரு. அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்துட்டு சமர்ப்பிக்க கூடியது இவருடைய பொறுப்பு தான். ஓகேங்களா? ஓகே, அப்போ நல்லா கவனிச்சுக்கணும். இந்த 5 இயர் பிளான வந்துட்டு மத்திய கேபினெட்ல சமர்ப்பிக்க கூடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா துணைத் தலைவர். ஓகேங்களா? அடுத்து முழு நேர உறுப்பினர்கள்.
இந்த திட்டக்குழுவுல 4 நபர்கள் வந்துட்டு முழு நேர உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. இந்த முழு நேர உறுப்பினர்கள் இருக்காங்க பாருங்க, இவங்களுக்கு இணை அமைச்சருக்கு உரிய அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. இணை அமைச்சருக்குரிய அந்தஸ்து. அப்புறம் இவர் வந்து இந்த பதவிக்கு வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னென்ன இதுல வந்துட்டு அவங்க திறன் மிக்கவர்களா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, தொழில்நுட்பத்துறை, என்னங்க தொழில்நுட்பத்துறை, பொருளாதாரம், நிர்வாகம், இந்த விஷயத்துலலாம் அவங்க திறன் மிக்கவர்களா இருக்கணும். இந்த பகுதி நேர உறுப்பினர்கள் இருக்காங்க பாருங்க, இவங்க வந்து மத்திய அமைச்சர்கள் வந்துட்டு இந்த குழுவின் பகுதி நேர உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. ஓகேங்களா, மத்திய அமைச்சர்கள் தான் பகுதி நேர உறுப்பினர்களா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நிதி அமைச்சரும் திட்ட அமைச்சரும், நிதி அமைச்சரும் திட்ட அமைச்சரும் எப்படிங்க, பதவியின் வழி அடிப்படையில இதோட உறுப்பினர்களாக செயல்படுவாங்க. அப்ப யாருன்னு பாத்துக்கோங்க, நிதி அமைச்சர், திட்ட அமைச்சர் பதவி அடிப்படையில இதோட உறுப்பினர்களாக இருப்பாங்க. இந்த துணை தலைவராக இருக்கட்டும், உறுப்பினர்களின் பதவி காலம் இதெல்லாம் அரசின் விருப்பத்தை பொறுத்து மாறுபடும். சரிங்களா, துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், துணைத் தலைவர்களாக இருக்கட்டும், உறுப்பினர்களாக இருக்கட்டும், இவங்களோட பதவி காலம் வந்துட்டு அதாவது நிர்ணயிக்கப்படவில்லை. இவங்களோட பதவி காலம் வந்துட்டு நிர்ணயிக்கப்படவில்லை. இவங்களோட எண்ணிக்கை அரசின் விருப்பத்தை பொறுத்தே வந்து மாறுபடும். ஓகேங்களா, அது மட்டும் இல்ல, இந்த உறுப்பினர்களுக்கு எந்தவித தகுதி விலக்கமும் கிடையாதுங்க. இவங்க வந்துட்டு அரசின் விருப்பப்படிதான் நியமிக்கப்படுறாங்க. எப்படிங்க, இவங்களுக்கு எந்த விதமான தகுதி விலக்கம் கிடையவே கிடையாது. இவங்க அரசோட விருப்பப்படி வந்து நியமிக்கப்படுறாங்க. யாருங்க, இந்த பகுதி நேர உறுப்பினர்கள். அடுத்து செயலாளர், இவர் வந்துட்டு ஒருத்தர் தான் வந்துட்டு செயலாளர் இருப்பாங்க. இதுல வந்துட்டு பொதுவா இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, மூத்த IAS அதிகாரியாக இருப்பாரு. ஓகேங்களா, மூத்த IAS அதிகாரியாக இருப்பாரு. சரிங்களா, ஓகே. அடுத்து லாஸ்ட் இப்ப வந்து 2வது துணைத் தலைவர் வந்துட்டு முதல் பார்த்தோம் இல்லைங்களா, குல்சாரிலால் நந்தாங்கிறவரு. லாஸ்ட் துணைத் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மாண்டேக் சிங் அலுவாலியா, மாண்டேக் சிங் அலுவாலியா. அடுத்து 2014 ஆகஸ்ட் 15ல மோடி அவர்கள் வந்துட்டு சுதந்திர தின விழால என்ன சொல்லுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்துட்டு ஒரு உரை வந்து நிகழ்த்துவாரு. அதுல வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, தேசிய திட்டக்குழுவை வந்துட்டு கலைச்சிட்டு மாநிலங்களுக்கு வந்துட்டு முக்கியத்துவம், எதுக்குங்க, தேசிய திட்டக்குழுவை வந்துட்டு எதுக்குங்க கலைக்கிறாங்க, ஏன்னா அது வந்து மத்திய அரசு இருக்கு பாருங்க, மத்திய அரசு தான் வந்துட்டு அதை வந்து கொண்டு வந்திருக்கும். சரிங்களா, அதாவது திட்டக்குழு முழுமையாக மத்திய அளவுல அமைக்கப்பட்ட அமைப்புன்னு சொல்லி சொல்றாங்க. இதுல மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடையாது. அதனாலதான் வந்துட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, நாங்க மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கணுங்க, அதனாலதான் நாங்க வந்துட்டு இந்த புது குழுவை வந்து உருவாக்குறதுக்கு வந்துட்டு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாரு. இது வந்து அறிவித்த ஆண்டு. ஆனா வந்து இந்த 2015 ஜனவரி 1 தான் தேசிய திட்டக்குழுவுக்கு மாற்றாக நிதி ஆயோக் அப்படிங்கக்கூடிய அமைப்பு வந்து உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா, அப்ப கிளியரா புரிஞ்சுங்களா? ஓகே. அடுத்து மாநில திட்டக்குழு பாத்துக்கலாம். சரிங்களா, இருங்க நம்ம இதோட இது வந்து எப்படி எப்படியெல்லாம் வந்து செயல்படுதுன்னு பாத்துக்கலாம். இப்ப வந்து திட்டக்குழு அப்படின்னு இருக்குன்னா அதோட நோக்கம் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இந்திய இந்திய அரசோட இந்திய அரசோட நிர்வாக தீர்மானத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த திட்டக்குழு அப்படிங்கிறது நாட்டோட வளங்களை மிகுந்த திறனுடனும் சமநிலையுடனும் பயன்படுத்துவதற்கான திட்டங்களை வந்துட்டு இது வந்து உருவாக்குதுங்க. சரிங்களா, கரெக்டா எல்லாருக்கும் எல்லா வளங்களும் போய் சேரணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு இதுதான். இது வந்துட்டு ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். இது வந்துட்டு கேள்வியாக கேட்டிருக்காங்க, பாத்துக்கோங்க. ஒரு ஆலோசனை மட்டும்தாங்க கொடுக்கும். அதாவது என்னன்னா, திட்டங்களை வந்துட்டு எப்படி எல்லாம் வந்துட்டு உருவாக்கலாம், திட்டங்களை எப்படி வந்துட்டு உருவாக்கலாம், அது தொடர்பான ஆலோசனை கொடுக்கும். ஆனா அந்த திட்டங்களை வந்து நடைமுறை வந்து படுத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மத்திய மாநில அரசுகளோட கடமையாக சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா, இந்த திட்டக்குழு வந்துட்டு நிர்வாகத்துறை தீர்மானத்தின்படி உருவாக்கப்பட்டது. நிர்வாகத்துறை தீர்மானத்தின்படி உருவாக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த திட்டக்குழு வந்து முழுமையாக மத்திய அளவுல அமைக்கப்பட்ட அமைப்புங்க. எப்படிங்க, மத்திய சென்ட்ரல் அவங்க வந்து அமைச்சிருக்கிறதுனாலதான் இந்த மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லைன்னு சொல்லப்படுது. அதனாலதான் நம்ம மோடி ஐயா வந்து என்ன பண்ணிருப்பாரு, நாங்க நிதி ஆயோக் வந்துட்டு இது பண்ணிக்கிறோம், மாநிலங்களுக்கு எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருப்பாரு. சரிங்களா, ஓகே. இதோட பணி மற்றும் செயல்பாடுகள் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கூற்று காரணத்துல கேட்க வாய்ப்புகள் இருக்கு. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாட்டு வளங்களை சமமாகவும் பயனுள்ள வகையிலையும் வந்துட்டு என்னங்க பண்ணணும், கரெக்டா எல்லாருக்கும் சென்றடையணும். அப்ப அந்த திட்டங்களை வந்துட்டு தீட்டக்கூடியதாக இது இருக்கு. ஓகேங்களா, 5 ஆண்டு திட்டங்களை வகுப்பது இதனுடைய முக்கிய பணின்னு சொல்றாங்க. 5 இயர் பிளானை வந்து வகுக்கிறது இதனுடைய முக்கிய பணி. நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தை அளவிடக்கூடிய வகையில இது தேசிய மூலவளங்களை மதிப்பீடு வந்து செய்யுது. ஓகேங்களா, எதிர்கால வளர்ச்சிக்கு தேவையானது எல்லாத்தையும் வந்துட்டு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் சமமான அளவுல.
அப்படின்னு சொல்லி இது பண்ணுதுங்க. நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தை வந்து இது அளவிடுது. நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தை வந்துட்டு இது அளவிடுது. கவர்மெண்ட் இருக்கு பாருங்க, இது வந்து அரசோட பொருளாதார கொள்கையாக இருக்கட்டும், அந்த திட்டமாக இருக்கட்டும், இது இது மேல ஆலோசனை வந்துட்டு வழங்குதுங்க. இந்த கொள்கை திட்டம் இதெல்லாம் வந்து எப்படி வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஆலோசனைகளை வந்துட்டு இது கொடுக்குது. ஓகேங்களா? அப்போ இது எதுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதனால நான் சும்மா என்னென்ன பாயிண்ட்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். எதிர்கால வளர்ச்சி தேவை என்னங்க, எதிர்காலத்துல இந்த வளர்ச்சிக்கு தேவையான எல்லாமே வந்துட்டு கரெக்டா வந்து எல்லாருக்கும் எல்லா வகையில போய் சேருதா, தேசிய மூல வளங்களை வந்துட்டு எப்படியெல்லாம் வந்து மதிப்பீடு செய்யணும் அப்படிங்கக்கூடிய எல்லா அட்வைஸுமே வந்துட்டு இது பண்ணுது. ஓகேங்களா? ஓகேங்க. அவ்வளவுதான். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இதுல இருந்து என்னங்க தெரிய வருது, முழுக்க முழுக்க இது வந்துட்டு ஒரு இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இது பண்ணா நல்லா இருக்கும், இது வந்துட்டு எல்லாருக்கும் பயனடையும், இந்த வகையில வந்து வளங்களை வந்து பிரிச்சு கொடுங்க, சமமாக எல்லாருக்கும் கொடுங்க அப்படிங்கக்கூடிய ஒரு அட்வைசரி பாடி தான். சரிங்களா? ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். ஆனா மத்தபடி நிறைவேற்றக்கூடியது மத்திய மாநில அரசுகள் தான். சரிங்களா? அப்ப இதுல இருந்து உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் திட்டக்குழு அப்படின்னு என்ன அப்படின்னு தெரிய வந்திருக்கும் இல்லைங்களா? அடுத்து மாநில திட்டக்குழுவையும் நம்ம பாத்திரலாங்க. மாநில திட்டக்குழு வந்துட்டு மாநிலத்தை பொறுத்த அளவுக்கு உயர்ந்த திட்டமிடும் அமைப்பு. இந்த மாநில திட்டக்குழு வந்துட்டு என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, அதோட மாவட்ட திட்டக்குழுவோட அறிக்கை, அப்புறம் வந்து மாநிலத்தின் வளங்கள், இதோட மாவட்ட திட்டக்குழுவோட அறிக்கை, மாநிலத்தின் வளங்கள், இது எல்லாத்தையும் வகுக்கும் அமைப்பாக வந்து இது இருக்குதுங்க. முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா பதவி வழி தலைவராகிறாரு. சரிங்களா? பதவி வழி தலைவராகிறாரு. ஒரு துணைத் தலைவர் வந்துட்டு தேவைப்படும் போது அவ்வப்போது வந்து நியமிக்கப்படுற மாதிரி இருப்பாப்ல. சரிங்களா? அடுத்ததோட உறுப்பினர்கள் வந்துட்டு எப்படி வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாநில நிதி அமைச்சர். சரிங்களா? மாநில நிதி அமைச்சர், மாநில திட்ட அமைச்சர், அப்புறம் சில உறுப்பினர்கள் கூடி இதுல இருக்கிறாங்க. அவங்க எப்பேற்பட்டவங்கன்னு பாத்தீங்கன்னா, தொழில்நுட்ப வல்லுநர்கள். அப்ப மாநில நிதி அமைச்சராக இருக்கலாம், திட்ட அமைச்சராக இருக்கலாம், தொழில்நுட்ப வல்லுநர்களாகவும் இருக்கலாம் அந்த உறுப்பினர்கள். சரிங்களாங்க? இந்த தமிழ்நாட்டோட மாநில திட்டக்குழு எப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1971ல மே 25ல வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது நல்லா பாத்துக்கணுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்பங்க 1971ல மே 25ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே, அவ்வளவுதாங்க முடிஞ்சு. டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 99 இந்த நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க, 9944477524. இந்த இதுக்கு 1000 rupees பே பண்ணிட்டு நீங்க வந்து ஜாயின் ஆயிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் நான் தமிழ்ல நடத்துறது, ஜிஎஸ்ல நடத்தக்கூடியது எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? அப்புறம் வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்ப செகண்ட் பேட்ச் வந்து நீங்க கேட்டுட்டு இருந்ததுனால நான் என்ன பண்ணேன்னா டைமிங் வந்துட்டு உங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் நானு உங்களுக்கு நீங்க இப்ப நவம்பர்ல இருந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். நவம்பர் 1ல இருந்து 9க்குள்ள இந்த டைமுக்குள்ள வந்துட்டு ஃபீஸ் பே பண்ணி முடிச்சிருங்க. ஏன்னா 10 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா நீங்க டெய்லி வந்துட்டு நான் ரிவிஷன் கொண்டு போறதுனால நீங்க மிஸ் பண்ணிடுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உங்களை இப்போதைக்கு ஜாயின் ஆகாதீங்க, நவம்பர்ல வந்துட்டு மறுபடியும் பேட்ச் போறேன், அதுல ஜாயின் ஆயிக்கோங்கன்னு சொன்னேன். ஓகேங்களா? சோ இந்த கேட்டவங்க வந்துட்டு இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா மறுபடி வந்துட்டு நம்ம ஏன்னா 8 மந்த் வந்து நம்ம படிக்கணுங்க. அப்ப முழுசா படிக்கணும். படிச்சீங்கன்னா தான் உங்களால வந்துட்டு கவர்மெண்ட் ஜாபை வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும். டெய்லி என்னோட கிளாஸஸ் கவனிங்க. டெய்லி வந்துட்டு ரிவிஷன் வந்துட்டு வந்துருங்க. 6 to சப்போஸ் நியூ ஸ்டூடெண்ட்னா இந்த டைமை வந்து நோட் பண்ணிக்கோங்க. 6 to 6:30 சாரி 9 to 9:30 9 to 9:30 வந்து நைட்டுங்க. இது வந்து பிஎம் நைட்டு. மார்னிங் வந்து 6 to 6:30. சரிங்களா? இந்த டைமிங் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்களே வந்து படிக்கிறதுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு கஷ்டப்பட்டாலும் இந்த என்னோட ரிவிஷன் வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஏன்னா நீங்க படிக்க இப்ப 2 வாரம் வந்து படிச்சு முடிச்சிருக்கோம். ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியுங்க. படிச்சு முடிச்சதை ஃபுல்லா வந்து 3rd வீக் ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டு தான் உங்களுக்கு 3rd வீக்குக்கு அடுத்த போர்ஷனுக்கு உண்டானது எல்லா கிளாஸஸும் நான் உங்களுக்கு போட்டுட்டு இருக்கேன். அதையுமே நம்ம இப்ப மறுபடியும் ரிவிஷன் தானங்க பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த முறையில நம்ம படிச்சோம் அப்படிங்கும்போது 100% நம்மளால கவர்மெண்ட் ஜாபை அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, நான் எல்லா இதுவுமே சொல்லி முடிச்சுட்டு நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் சரி, நீங்க நவம்பர் 9க்குள்ள வந்து ஜாயின் பண்ண பாருங்க. நவம்பர் 1 to 9க்குள்ள வந்துட்டு ஜாயின் பண்ண பாருங்க. ஓகேங்களா? சரிங்க, நன்றி, வணக்கம். எல்லாரும் நல்லா படிங்க. நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்துட்டு அப்லோட் பண்றேன். ஓகேங்க, பாய்ங்க.